ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து நான் சித்ரா பௌர்ணமிக்கு எடுத்த வீடியோ. ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த பூஜை வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் வந்து என்கிட்ட ஃபோட்டோ இல்லை, ப்ராப்பராக அந்த பூஜை பண்ண எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா சித்ரா பௌர்ணமிக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லிவிட்டு அன்றைக்கே டிசிஷன் எடுத்து ஈவினிங்கே நான் இந்த பூஜை நான் பண்ணியிருந்தேன். ஃபாஸ்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மார்னிங்கே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ கிடைக்குதா பார்க்கலாம் வீட்டுக்கிட்ட நியர்பை. ஏன்னா என்னோடய வீட்டுக்காரும் இல்லை, கொஞ்சம் லாங்காக போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஷாப் இருக்குது, சரி அங்கே போய் பார்க்கலாம், இருந்தால் ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம், இல்லைனா நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ஷாப்க்கே போனது. ஷாப்பில் போய் ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டதுக்கு அவங்க இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை கொஞ்சம் தேடி பாருங்கள் இருக்கா அப்படின்னோடனே அவங்க தேடி பார்த்துட்டு சொன்னாங்க ஃபோட்டோ இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் துளசியும் லோட்டஸும் இல்லை. சரி ஜெப்டோவில் போடலான்னு பார்த்தா எனக்கு லோட்டஸ் கிடைக்கல, துளசி மட்டும்தான் கிடச்சிச்சு. ஸோ இருந்ததை வச்சு நான் பூஜை பண்ணியிருந்தேன். நெய்வேத்தியமாக வந்து ஒரு ஸ்வீட்டு அண்டு வடை, மசால் வடை பண்ணி சாமிக்கு வச்சுருந்தேன். இது வந்து நான் ஒரு 7 o'clock மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பூஜையை. கலசம்லாம் எதுவுமே வைக்கலை, நெக்ஸ்ட் இயர் கலசம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஒரு வேண்டுதலும் வச்சுருந்தேன். அது ப்ரே பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம்லாம் கொடுத்துட்டு 108 போற்றிகள் சொல்லிவிட்டு சத்யநாராயணரோட ஸ்டோரி வந்து யூடியூப்பில் போட்டு விட்டு கேட்டிருந்தேன். நான் இந்த பூஜை எல்லாமே யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவங்க சொல்லியிருந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவும் என் கூட சேர்ந்து கொஞ்சம் பூஜைக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். பூஜை பண்ணுறப்போ பாப்பா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறான் தான். இருந்தாலுமே எனக்கு வந்து அவனை பூஜை பண்ணுறப்போ நான் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு வந்து சாமி கும்பிடணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் கொஞ்சம் சாமிக்கிட்ட போய் நின்று கும்பிட்றப்போ அவனுக்கு நல்ல பழக்கங்கள் எல்லாமே தானாக வரும். ஸோ அதனால் அவன் நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அவனை நான் சேர்த்துப்பேன் ஆக்சுவலாக. நான் மண்டேவே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுனால நான் ஜஸ்ட்டு வெத்தலை பூஜைக்கு மட்டும் அதை குளிச்சுட்டு நெக்ஸ்ட் டே டியூஸ்டே வந்து நான் வெத்தலை பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 days எனக்கு நல்ல டிவோஷனல் வைப்பாக கிடச்சிது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது முன்னா. பை பாய்.